செல்வங்களே வணக்கம். நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஏதோ சார்ஜ் இல்லைன்னா தெரில, பாதியில் நின்று போச்சு. உங்களிடம் அருமையாக இந்த வணக்கத்தை பற்றி பேசி கொண்டிருந்தேன். இதில் அது தொடர்வதற்கு இல்லாமல் போச்சு. ஓகே, வணக்கங்கள். என்ன சொன்னேன்னா, அந்த வீடியோவில் நான் எப்போ உங்களுக்கு வணக்கம்னு சொன்னேனோ, என்னுடைய வாய்ஸ் இந்த சோற்று மேலே பட்டு அது எனக்கு பிரதிபலித்தது. எக்கோ பாருங்கள். இது அங்கே ஒரு பச்சைக்கிளி இருந்து கொண்டு நான் வணக்கம் சொன்னேன்னு அது எனக்கு வணக்கம் சொல்லுதான்னு பார்த்தா இல்லை. அந்த சோற்று மேலே பட்டு அந்த எதிர்வழி எனக்கு வணக்கம் சொன்னது. இதைத்தான் பழைய வீடியோவில் நான் சொன்னேன். அதுக்குள்ளேயும் கட் ஆகி போச்சு. ஓகே, ஒரு முறை பாருங்கள். எப்பொழுதும் ஒரு மாட்டு வண்டி ஒரு படகில் ஏறிக்கொண்டு அந்த கரையில் போயிட்டு இந்த மாட்டு வண்டியை அங்கே விடும். இந்த மாட்டு வண்டி அங்கே வேலை செய்துட்டு திருப்பம் இங்கே வந்து இதில் திரும்பி வரும். இது தொடர்கதையாக இருந்தது. அப்போது இந்த போட்டுக்கு ஒரு ஒரு கௌரவம் இல்லை, அதாவது அகங்காரம் இருந்தது. பச்சா, எப்போதும் நீ என் போட்டில் தான் வரணும், அங்கே போனேனாக்கா நான் இல்லைனாக்கா உன்னால் அங்கே போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த மாட்டு வண்டி கட்டு கூட சொல்லிச்சு. தான் சொல்லிச்சான். மாட்டு வண்டி போட்டெல்லாம் பேசுதுங்களா? இல்லை, ஒரு கதைக்காக அப்படி. ஓகே, அவங்க பேசுகிற மாதிரி. அப்புறம் அந்த மாட்டு வண்டியும் என்ன பண்ணுறது, நம்ம நிலைமை அப்படி இருக்குது, அதை ஏற்றுக்கொண்டது. ஆமாம், நீ செய்த உதவிக்கு எனக்கு நன்றி அப்படின்னு தான். ஒரு முறை என்ன ஆச்சு பாருங்க, அந்த போட்டு வந்து பழுதாகிவிட்டது. இப்போ பழுதாகிட்டு விட்டேன். இது வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போனோம். அப்போ இந்த போட்டால் வந்து ஏரி கரையிலேருந்து ஆற்று கரையிலேருந்து அந்த ஒர்க் ஷாப்புக்கு போக முடியல. அது எப்படி மாட்டு வண்டி மாதிரி போக முடியாது. அப்புறம் இந்த போட்டு கூட மாட்டு வண்டியில் ஏறி அங்கே போய் ஒர்க் ஷாப் போயிட்டு வந்து திருப்ப அங்கே வந்து தன் வேலையை தொடர்ந்தது. பாருங்கள், எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்போதும் நம்ம கிட்ட தான் அந்த மாட்டு வண்டி போய் நின்றுச்சு, அகங்காரமாக இருந்தது. இப்போது பாருங்கள், இந்த போட்டை வந்து மாட்டு வண்டியில் ஏறின்னு போய் தன்னை பழுது பார்த்து கொண்டு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனால் எல்லோருக்கும் வாய்ப்பு, காலம் மாறும். அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்தாலோ நன்மை செய்தாலோ அதை பெரிதாக நம்ம காட்டிக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், அவங்களுக்கு இவங்களுக்கே அந்த இயலாமை சந்தர்ப்பம் வர வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது நாம் உதவி செய்ததை சொல்லி காட்டக்கூடாது. அப்படி சொல்லி காட்டுவதால் அவருடைய மனது நோவும். ஓகே சொல்லுங்களே, பாருங்கள். இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாருக்குமே வரும். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னாக்கா, ஒருவேளை நமக்கு கஷ்டம் வரும்போது, நம்ம நல்லா இருக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யாத விட்டுட்டா, ஒருவேளை நமக்கு கஷ்டம் வரும்போது மற்றவங்களுக்கு நமக்கு உதவி செய்ய வேண்டிய நிலை வரும். மற்றவர்களிடம் உதவியை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை வரும். அதையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக தெரிந்து கொண்டு யதார்த்தமாக நாம் நன்மைகளை செய்ய பழகிக்கொள்வோம் செல்வங்களே. சரியா? சரிங்க தாத்தா.